ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமருக்கு தேவையான ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க, எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இது அவங்களுடைய எச்சரிக்கை மட்டும் கிடையாது, மக்கள் சார்பாக முத்துக்குமரன் ரசிகர்கள் சார்பாக அவங்க கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. ஏன்னா முத்துக்குமரன் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஓவராக வந்துட்டு என்னால் முடியும்னு சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு தெரியாமல் ஆழம் தெரியாமல் காலை விடுறது அப்படி சொல்கிறாங்க பற்றி அந்த மாதிரி வேலையை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவர் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக அவரை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அப்படி தான் வந்துட்டு ஜாக்லின் பண்ணி இப்போ எஃபெக்ட் ஆகி அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிற காரணத்தினால மஞ்சரி செம்மையாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பணப்பட்டு தயவு செஞ்சு எடுக்க போகாத அப்படின்றாங்க. இவர் ஏன் அப்படின்னு நீ யாருன்னு காமிச்சிட்ட, இதுக்கப்புறம் எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு அதை சொல்லு அப்படின்னா இவர் வந்துட்டு பெரிய யூர் மாதிரி பேசுகிறார். முடியலையே, என்னால் சும்மா இருக்க முடியலையே, போதையா ஃப்ரம் டேவிலேருந்து 100 days வந்து முடியாமல் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் போய் இந்த ரிஸ்க்கு போய் எடுத்து ஏற்கனவே வந்துட்டு உன் மேலே செம்மக்காரில் இருக்காங்க, எப்படா நீ மாட்டுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு பொரிய போட்டு அதில் ஜாக்லின் மாட்டிக்கிச்சு. இப்போ நீயும் மாட்டணுமா அப்படின்னு சொன்னால் என்னால் சும்மா இருக்க முடியலன்றார். மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நானும் ரயானா அதான் முடிவு பண்ணியிருக்கேன்றார். அது ஓகே, அவன் பண்ணட்டும், நீ ஏன் பண்ணுற மஞ்சரி கேட்குறாங்க. ஏன் மூவ்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுறியா? இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ஷோவில் நீ மூவ்மெண்ட்டு க்ரியேட் பண்ணலையா? க்ரியேட் பண்ணியிருக்கல, அப்புறம் என்ன உனக்கு கட்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த பணப்பெட்டியில் ஃபஸ்ட்டு யார் போனது? நீ தானே போன, நீ தானே அந்த ஹோப்பு கொடுத்த எல்லாருக்கும். யாராவது போனாங்களா ஃபஸ்ட்டு? அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு மேலே உனக்கு என்ன? இது தேவையில்லாதது. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு பணப்பெட்டி எடுக்க போகிறது தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க இங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் நான் வந்து வாய்ப்பாக பார்க்குறேன் அப்படின்றார். டேய், அது சூப்பரான விஷயம் தான்டா, இல்லைன்னு சொல்லடா. பட் இதுக்கு விலைன்னு ஒன்று இருக்குல்ல, நீ போய் ரிஸ்க் எடுக்கிற, அது ரொம்ப பெரிய வேலைடா. உனக்கு பணம் வேணுமா, வாய்ப்பு வேணுமா, எதை நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ வந்து இதை ட்ரை பண்ணுற அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டால் அவர் பணம் எனக்கு மேட்ரு இல்லை, எனக்கு அந்த விளையாட்டு எனக்கு வர ஒரு இதுலேயும் அதாவது சேலஞ்சுன்னு ஒன்று இதில் அதில் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், மக்களுக்கு நான் யாருன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை தான் நீ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டியே. ஃப்ரம் டே ஒன்லேருந்து எல்லா டாஸ்க்லையும் நீ தான் ப்ரூவ் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன உனக்கு? இதில் சப்போஸ் தோத்துட்டுன்னு வச்சுக்கோ, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசிப்பார். மற்ற இதில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ எது ஒன்று பண்ணாலும் உனக்கு அடுத்தது வாய்ப்பு கிடைக்கும், பட் இதில் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா இல்லை நான் என் ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய், நீ அப்படி நினைக்கிற, உனக்கு ஓட்டு போட்டவனே என்ன லூஸ் தரமாக பண்ணான்னு நினச்சிட்டாண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. இப்போ நம்ம சௌந்தர்யாவை என்ன சொன்னோம், அவங்களோட வின்னிங் ப்ரைஸ் அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு களைச்சி விட்டாங்க. இவர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கூட நம்ம திங்க் பண்ணலாம். இவரோட மைண்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து இவர் தான் டைட்டில் விளாடுன்றது மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரயானுக்கு இவருக்கு ஏன் போட்டு வருதுன்னா ரயானா அதுலேருந்து அமௌண்ட் அமுக்குன்னு பார்க்குறாரு. அந்த அமௌண்ட்டு தன்வசப்படுத்தணும் இவர் நினைக்கிறார். ஏன்னா வின்னிங் ப்ரைஸ்லேருந்து தான் எடுக்க போகிறாங்கன்னு. இப்போ மேபி வின்னிங் அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் எடுக்காமல் இருந்திருந்தா முத்துக்குமரோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அது பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, என்னுடைய கருத்து சொல்கிறேன். ஏன்னா இதுதானே கேம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டான ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு முத்துக்குமரன் 7 லட்சத்தை வின் பண்ணிட்டார் நம்ம தகவல் வருது, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் வரல. மேபி அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது அஃபிஷியலாக வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா ரூமர்ஸ் வருது, வராமல் போகுது, இப்படிலாம் மாற்றி வருது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதை வந்து ஓட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து அஃபிஷியல் நியூஸ் தான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.